அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் மீது பேரன்பும் அக்கறையும் உள்ள என் தம்பி, அதாவது எனது தாயாரின் உடன் பிறந்த தங்கையான திருமதி சுகிர்தாபாய் சாமுவேல் அவர்களின் மகன் பிரின்ஸ் ரவி அவர்கள் யூடியூபில் வெளிவரும் நான் பாடி வரும் இறைப்புகழ் பாடல்களை தொடர்ந்து கேட்டும் ஆலோசனைகள் தந்தும் உதவி வருகிறார். அவர் ஒரு முறை தனது கமெண்ட்ஸ் எனப்படும் பின்னூட்டத்தில் பாடல்களின் நீளத்தை குறைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என கூறியிருந்தார். நான் என் தம்பியின் வாயிலாக அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், திருமறை எனப்படும் பைபிளிலிருந்து ஒன்றிரண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை அடிப்படையாக கொண்டு தம் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சினிமா பாடல்கள் போல் 5 நிமிடங்களில் முடித்துவிடும் வழக்கமான நடைமுறையை நான் பயன்படுத்தவில்லை. அவ்வாறு பயன்படுத்துபவர்களை குறை கூறவும் மாட்டேன். ஏனென்றால் தம்பி ஏஆர் ரகுமான் அடிக்கடி கூறுவது போல எல்லா புகழும் இறைவனுக்கு. சங்கீதங்களை பொறுத்தமட்டில் அவற்றில் எந்த ஒரு வசனத்தையும் அதன் கருத்துக்களையும் விட்டுவிடவே கூடாது என்ற இறை அச்சத்தின் காரணமாக பாடல்களின் நேரம் சில சமயங்களில் அதிகமாகி விடுகிறது. அருள் கூர்ந்து எனது இந்த இறை அச்சத்திற்கு நீங்களும் ஆட்பட்டு என்னை பொறுத்து கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதத்தை பொறுத்தவரை அதை 8 வசனங்களாக ஏற்கனவே பிரித்து எழுதி வைத்து விட்டனர். எனவே இந்த 22 பாடல்களின் நீளமும் குறைவாகவே இருக்கும் என நம்புகிறேன். தொடர்ந்து அவ்வப்போது உங்களுடன் இதுபோல பேச விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சங்கீதம் 119 89ஆம் வசனம் முதல் 96ஆம் வசனம் வரையுள்ள 12வது பாடல். ராகம் அரி காம்போதி. பாடலின் தலைப்பு திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கை. இறைவா என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. தலைமுறை தோறும் உமது வாக்கு உள்ளது. அதை உலகின் அடித்தளம் போல் நிலைபெறச் செய்கிறீர். தலைமுறை தோறும் உமது வாக்கு உள்ளது. அதை உலகின் அடித்தளம் போல் நிலைபெறச் செய்கிறீர். என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. இறைவா என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. கரத்தின் செய்கையெல்லாம் இன்று வரை நிலைத்திருந்து உமக்கு பணி புரிகின்றன. கரத்தின் செய்கையெல்லாம் இன்று வரை
என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் விண்ணுலகு போல அது நிலைத்துள்ளது. உம்மறையை நான் மறைவேன் எப்பொழுதும், அதனைக் கொண்டு என்னை பிழைக்க செய்தீரே. உம்மறையை நான் மறவேன் எப்பொழுதும், அதனைக் கொண்டு என்னை பிழைக்க செய்தீரே. நான் உமக்குரிமை என்றால் காத்து கொள்ளும், நான் நாள் முழுதும் ஆய்வு செய்வேன் உம்மறையை. நான் உமக்குரிமை என்றால் காத்து கொள்ளும், நான் நாள் முழுதும் ஆய்வு செய்வேன் உம்மறையை. நான் நாள் முழுதும் ஆய்வு செய்வேன் உம்மறையை. இறைவா என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் விண்ணுலகு போல அது நிலைத்துள்ளது. என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் விண்ணுலகு போல அது நிலைத்துள்ளது. என் அழிவை தீயவர்கள் தேடிடினும், உமதொழுங்கு முறைகளை நான் கவனிக்கிறேன். என் அழிவை தீயவர்கள் தேடிடினும், உமதொழுங்கு முறைகளை நான் கவனிக்கிறேன். இன்பத்தின் வரைகளை நான் பார்த்து விட்டேன், நற்பேரின்பத்தை உன் நெறிகள் அள்ளித்தரும். இன்பத்தின் வரைகளை நான் பார்த்து விட்டேன், நற்பேரின்பத்தை உன் நெறிகள் அள்ளித்தரும். நற்பேரின்பத்தை உன் நெறிகள் அள்ளித்தரும். இறைவா என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. தலைமுறை தோறும் உமது வாக்கு உள்ளது, அதை உலகின் அடித்தளம் போல் நிலை பெறச் செய்கிறேன். தலைமுறை தோறும் உமது வாக்கு உள்ளது, அதை உலகின் அடித்தளம் போல் நிலை பெறச் செய்கிறேன். என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு தினம் உலகு போல அது நிலைத்துள்ளது. இறைவா என்றென்றும் உள்ளதுவும் திருவாக்கு